அனைவருக்கும் வணக்கம். 19 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணங்களையும் வாழ்வில் எப்படி அமையும், பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பதிவில் 19ஆம் தேதியில் பிறந்த நபர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் மற்றும் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 19ஆம் தேதியில் பிறந்த நபர்களை பொறுத்தவரைக்கும் 1 என்ற எண்ணும் 9 என்ற எண்ணும் வருகிறது. இந்த எண்களின் கூட்டுத்தொகையானது 10 என கிடைக்கிறது. 10ல் 1 என்ற எண் இருக்கிறது. இப்படி 19ஆம் தேதி பிறந்தவர்களுடைய எண் கணிதத்தின் அடிப்படையில் 1 என்ற எண் இருமுறை வருகிறதுங்க. இந்த இருமுறை வருவது சூரியனை குறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எனவே சூரியனுடைய ஆதிக்கம் என்பது 19ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. இது இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் மிக தெளிந்த அறிவாற்றலுடன் தன்னிச்சையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது. இந்த 19ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது 9 என்ற எண்ணும் இருக்கிறது. 9 என்பது செவ்வாயின் சாராம்சத்தை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. 9 என்பது செவ்வாயின் அம்சத்தை குறிப்பதால் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனம் செலுத்தக்கூடியவர்கள், விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு போன்றவற்றில் அதீத கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாகவும், இயற்கை சுற்றுச்சூழலில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இந்த 10ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். 19ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய இயல்பான குணமாகவே பார்க்கப்படுகிறது. எனவேதான் 1 என்பது சூரியனும் 9 என்பது செவ்வாயின் அமைப்பை குறிக்கிறது. எனவே மிக சிறப்பாக பல விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவற்றின் கூட்டுத்தொகையும் சூரியனுடைய அம்சத்தை வெளிப்படுத்துகிறதுங்க. எனவேதான் 10 என்ற எண்ணில் 1 என்ற சூரியனின் அம்சமானது வெளிப்படுகிறது. எனவே 10ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படி சூரியனுடைய அம்சத்தை பெறுகிறார்களோ அதே போன்றுதான் 19ஆம் தேதியில் பிறந்தவர்களும் மிக அதீதமாக சூரியனுடைய சாராம்சத்தை பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். தனிச்சையாக அனைத்து செயல்களையும் செய்து மிகப்பெரிய அளவிற்கு காரிய வெற்றி பெறக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 19ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் பொதுவாகவே 19ஆம் தேதியில் பிறந்த நபர்களுடைய காரிய சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் குறித்த சிந்தனை என்பது மிகவும் அதீதமாக இவர்களிடம் தென்படும். இந்த சிந்தனை என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது. ஏனென்றால் அவற்றை எப்படி சாதுரியமாக செய்து முடிப்பது என்ற ஒரு தெளிந்த சிந்தனையும் அறிவாற்றலும் கொண்ட நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். மேலும் இந்த 19ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பிடிவாத குணத்துடன் குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். அதிக பிடிவாத குணம் என்பது இருக்கும். ஆனால் இது குறிக்கோளில் மட்டுமா தவிர மற்ற சில விஷயங்கள்ல பிடிவாத குணம் என்பது சற்று தளர்ந்தே இருக்குங்க. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து கூட செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் என்பது 19ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. மேலும் கலையில மிக சிறந்த அளவு தேர்ச்சி பெற்ற நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். மனோவசிய சக்தி என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே கூடுதலாக இருக்கும். அமைதியாக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அதிக வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வெற்றி பெற்றாலும் அதில் பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி கொள்ளாத நபர்களாகவும், தோல்வி அடையக்கூடிய சமயத்தில் பெரிய அளவிற்கு வேதனையும் மன வருத்தமும் கொள்ளாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்கக்கூடிய மிக உயர்ந்த சிந்தனை கொண்ட நபர்களாக இருக்கின்றனர். இது இவர்களுக்கு மிகப்பெரிய பக்க பலமாக பார்க்கப்படுகிறது. மேலும் மற்றவர்களுக்கு இடையூறாக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். மற்றவர்களுக்கு இடையூறு என்று தெரிந்தால் அதை விட்டுக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த குணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே சமயம் பிடிவாத குணத்துடன் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிப்பதில் தலை சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பிடிவாத குணத்தை விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை திணிப்பதில் அதீத கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். மேலும் மென்மையான உணர்ச்சி கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எல்லாரிடமும் ஆழ்ந்த நட்பு வைத்துக் கொண்டிருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். பொதுவாகவே கலகல என பேசாமல் சற்று மௌனமாக அனைத்து விஷயங்களிலும் இருக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எடுத்தோம் கவுத்தோம்னு படபடன்னு பேசாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சரியான தருணத்தில் தேவையான வார்த்தைகளை அளவாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி இவர்கள் பாசம் அதிகமாக செலுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஒருவரை நம்பி அவர்கள்
அவர்கள் மீது பாசம் வைத்துவிட்டால் அந்த பாசத்திற்கு அளவற்ற எல்லை தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. ஏனென்றால் 19ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவ்வளவு அன்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். மேலும் இவர்களுடைய எளிய சுபாவமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை அடக்கமாகவும் மிக எளிதாகவும் செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான குணமானது இவர்களிடம் இருக்கிறது. பெரிய அளவிற்கு சாதனை புரிந்து வெற்றி பெற்றாலும் கூட அதை ஆர்ப்பரித்து கொண்டாடாத நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே சமயம் கொள்கையில மிகுந்த தீவிரவாதம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். வயதான காலத்தில் இளமை பருவத்தினரை போன்று சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுடைய வாழ்வில் சிறு வயதிலிருந்தே படிப்படியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். வயது ஏற ஏற அனுபவ அறிவாற்றல் என்பது சற்று கூடுதலாகவே கிடைக்கிறது. இந்த 19ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் தனிச்சையாக சுயதொழில் புரிவதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது. மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான குணமானது இந்த 19ஆம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பல விஷயங்கள்ல கை தேர்ந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சூரியன் எப்படி தனிச்சையாக செயல்படுகிறதோ அதே போன்று தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் சூரியனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அதிகார தோரணையில் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 19ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தோல்வி என்று ஒன்று வந்தாலும் அதை பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ளாமல் தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி என்று அடுத்த அடியை எடுத்து வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரமிக்க வைக்கும் குணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சில நேரங்களில் இந்த தோல்வியை பாடமாக கற்றுக்கொள்ளாமல் மேலும் ஒரு படி எடுத்து வைப்பது சில விஷயங்கள்ல பலவீனமாகவும் பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் சில நேரங்களில் அந்த பொருளின் தன்மை அறியாமல் அதை உணராமல் செயல்படுவதற்கான வாய்ப்பு இவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. பாசத்தினால் பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் பாசம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பது மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது இந்த 19ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் கலைத்துறையில அதீதமான பிரியம் கொண்டவர்களாகவும் தனக்கென ஒரு தனி திறமை பெற்றவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொணர்வதில் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகளாக பார்க்கப்படுகின்றனர். எனவே பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். மலரின் மீது ஆசை கொண்டவர்களாகவும் நறுமண பொருட்கள் மீது ஆசை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். காதலில் களி கூணுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது. குழந்தைகள் மீதும் பெரியவர்கள் மீதும் அதிக பாசம் காட்டக்கூடிய நபர்களாகவும் இந்த 19ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் இருக்கின்றனர். தந்திரசாலியாகவும் தத்துவ ஆராய்ச்சி உடையவர்களாகவும் இருக்கின்றனர். கொள்கையில பிடிவாதம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இது மிகப்பெரிய பிரமிக்க வைக்கும் குணமாக பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய பிடிவாத குணம் என்பது பல சமயங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அப்படி கிடைப்பதன் மூலமாக இவர்களுடைய வாழ்வை தங்களே சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையானது இந்த 19ஆம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு இருக்கிறது. படிப்படியாக தங்களுடைய வாழ்வை மாற்றி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதில் தங்களுக்கு நிகர் தங்களாகவே செயல்படுகின்றனர் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி 19ஆம் தேதியில் பிறந்த நபர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், பலம் என்ன, பலவீனம் என்ன, வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். மேலும் 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பதிவில் 19ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணங்களை மற்றும் பார்த்தோம். வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனி பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.